வணக்கம் நேயர்களே, தந்தி தொலைக்காட்சியின் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் தேர்தலை நோக்கி அரசியல் பாதைகள் செல்ல தொடங்கிவிட்டன. கூட்டணி கட்சிகள்னா அதிக இடங்கள் கேட்போம் அப்படின்ற அந்த முதல் குரலை திருமாவளவன் கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு முறையும் கேட்குறீங்க, இந்த முறை அதை விட அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் என்று வருகிற போது கூட்டணியில் பேச்சுவார்த்தை வழக்கமான ஒன்றுதான். ஒவ்வொரு கட்சியும் அவரவர் கட்சியின் நலன்களை முன்னிறுத்தி தொகுதிகளை கேட்டு பெறுவது வாடிக்கையான ஒன்று. நாங்கள் எல்லா தேர்தல்களிலும் திமுக கூட்டணியில் சரி, ஒரே ஒரு முறை அதிமுக கூட்டணியிலும் சரி 15 இடங்களுக்கு மேல் கேட்டு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறோம். 2001 கலைஞர் தமிழ்நாட்டில் 8, பாண்டிச்சேரியில் 2 என்று 10 கொடுத்தார். 2006 ஜெயலலிதா அம்மையார் தமிழ்நாட்டில் 9, பாண்டிச்சேரியில் 1 என 10 தொகுதிகளை தந்தார். 2011 கலைஞர் தமிழ்நாட்டில் 10, பாண்டிச்சேரியில் 1 என்று 11 தொகுதிகளை தந்தார். 2016 நாங்கள் மக்கள் நல கூட்டணியில் இருந்தோம். 2021 அந்த எண்ணிக்கை குறைந்தது. நாங்கள் கேட்டது 15 கேட்டோம். பிறகு 12, 10 என்று முயற்சி செய்தோம். ஆனால் 6 தொகுதிகள் என்று கடைசியாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வர நேர்ந்தது. கூட்டணி நலன்கள் முக்கியமானது. நம்முடைய கட்சி நலன், தனிப்பட்ட முறையிலே விசிக நலன் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் விசிக அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணியின் வெற்றியும் முக்கியமானது. அதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து நாங்கள் ஒரு உடன்பாட்டுக்கு வருகிறோம். கடந்த காலங்களில் அப்படித்தான் வந்திருக்கிறோம். 2011 கலைஞர் 12 சீட்டு எங்களுக்கு ஒதுக்கிட்டார். கையெழுத்தும் போட்டுட்டோம். 12 இடங்கள் ஒதுக்கி கையெழுத்து, தமிழ்நாட்டில் மட்டும் 12 கையெழுத்து போட்ட பிறகு மறுபடியும் அது ரீஓப்பன் ஆச்சு. எங்களுடைய பேச்சுவார்த்தைங்கிறது அங்கே கையெழுத்து இட்ட பிறகு. அப்போ நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். 12 10 ஆக்கணும்னு கோரிக்கை வந்தது. கலைஞர் ஒப்புக்கொண்ட பிறகு, நானும் கையெழுத்து போட்ட பிறகு அந்த 10 நான் 12 10 ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டேன். அந்த இடத்துல நான் பிடிவாதம் செய்யலை. எனக்கு நீங்கள் 12 கொடுத்துட்டீங்க, நான் கையெழுத்து போட்டேன், இனிமேல் நான் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு நான் பிடிவாதம் செய்யலை. ஃபார்வேர்டிங் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி விட்ராயலும் முக்கியமானது. ஒரு விஷயத்தில் நம்ம முன்னுக்கு போகணுங்கிற முயற்சி எவ்வளோ முக்கியமானதோ அந்த மாதிரி ஒரு பின்வாங்கலும் நல்லது. அப்போ தான் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகும்போது தான், அரவணைத்து போகும்போது தான் ஒரு கூட்டணியின் வெற்றியும் அடங்கி இருக்கிறது. 6 தொகுதி அப்படிங்கிறது ஒத்துக்கிட்டது கூட அந்த கூட்டணி சிதறாமல் இருக்கணும். நாம் முரண்டு பிடிச்சோம்னா எல்லாருமே முரண்டு பிடிப்பாங்க. நம்ம பிடிவாதம் செஞ்சோன்னா மற்ற கூட்டணி கட்சிகளும் பிடிவாதம் பண்ணுவாங்க. நம்மளை விட மூத்த கட்சிகள் இருக்கிறாங்க, நீண்ட அனுபவம் உள்ள கட்சிகள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களும் அந்த மாதிரி செஞ்சால் அந்த கூட்டணி அதனால் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொதுவான அதே கண்ணோட்டத்தில் தான் நான் இந்த தேர்தல் அப்படி தானே இருக்குது. உங்களோடு இருந்த அதே கட்சிகள் பயணிக்கின்றன. கூடுதலாக மக்கள் நீதி மையம் வந்திருக்கு. அப்போ இன்னும் இடங்கள் குறைவதற்கு தானே வாய்ப்பு இருக்குது. எப்படி கூடும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் கூட்டுவதற்கு முயற்சிப்போம். திமுக அவங்க போட்டியிடக்கூடிய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு முயற்சிக்கலாம். குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்க முடியும். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை காட்டிலும் விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறப்போ பாஜகவோ அதிமுகவோ முதல்ல சொல்கிறது இல்லை திருமாவளவன் அங்கே கம்ஃபர்ட்டாக இல்லை, தேர்தல் நேரத்தில் பாருங்கள், கேட்குற சீட்டு கிடைக்கலாம் பாருங்கள் அப்படின்னு தொடர்ந்து கடந்த ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அதை நோக்கியா ஒரு சராசரி அரசியல் தலைவராகவோ அல்லது சராசரி அரசியல் கட்சியாகவோ விடுதலை சிறுத்தைகளை மதிப்பீடு செய்கிறார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். ஒவ்வொரு தேர்தலிலும் அப்படி அவர்கள் ஒரு யூக கருத்துக்களை வெளியிடுகிறார்கள். திருமாவளவன் இப்படி முடிவெடுப்பார், இந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் நான் அப்படி பண்ணலை. அது எனக்குன்னு ஒரு புரிதல் இருக்குது, எனக்குன்னு ஒரு பார்வை இருக்குது, எனக்குன்னு ஒரு தொலைநோக்கு இருக்கிறது. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நான் ஒரு முடிவை எடுக்கிறேன். அது சில பேர் அதை பலமாகவும் பார்க்கலாம், பல பேர் அதை பலவீனமாகவும் பார்க்கலாம். ஏன் திருமாவளவன் ஓங்கி அடித்து பேச மாட்டேங்கிறாரு, ஏன் முரண்டு பிடிக்க மாட்டேங்கிறாரு,
வெளியே இருந்து 2 தரப்புலையும் பேசலாம் இல்லையா? இதெல்லாம் நிறைய பேர் சஜஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தெரியாத ஒரு விஷயங்கள் இல்ல. இப்போ வந்து அதிமுகவிலையும் பேசலாம், திமுகவிலையும் பேசலாம். ம். இதை வந்து ஒருத்தர் அறிவுரையாக சொல்கிறாரு. எங்கே வந்து அதிக இடம் கிடைக்குதோ அங்கே எங்கே அதிக இடம் கிடைக்குது அங்கே போகலான்ற இது வந்து யாருக்கும் தெரியாத ஒரு புதிய விஷயம் இல்லையே. ஆனால் நாங்கள் ஏன் அதை பின்பற்றலை? இப்போ எங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது. அந்த அந்த மாதிரியான ஒரு அரசியலை விட நம்மளை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறோமோ அதை விட கொள்கை அடிப்படையிலான பகைவர்கள் இங்கே வலுப்பெறாமல் இருக்க கூட்டணி கட்சிகளோடு எந்த அளவுக்கு இணக்கமாக போக வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு கட்சி தனித்து ஒரு பகையை வீழ்த்தி விட முடியாது. குறிப்பாக சனாதன பகை அப்படிங்கிறது வந்து இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு பெரிய த்ரெட், அது ஒரு பெரிய ஆபத்து. அதை வீழ்த்துறதுங்கிறது இன்றைக்கி ஒரு கடினமான சவாலாக மாறி இருக்கிறது. ஒரு காலத்தில் வந்து பிஜேபி இங்கே வளர முடியாது, வளர வாய்ப்பில்லை அப்படிங்கிற நிலை இருந்துச்சு 80களில். 90களில் பாபர் மசூதியை இடித்த பிறகு அவங்களுடைய அரசியல் உத்திகள் மாறிச்சு. பெரும்பான்மைவாதங்கிற அடிப்படையில் இந்துக்களை மட்டும் அணிதிரட்டினா போதும், முஸ்லீம்கள் ஓட்டோ கிறிஸ்டியன்ஸ் ஓட்டோ தேவையில்லைன்னு அவங்க வெளிப்படையாக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு அடுத்தடுத்து அவங்க வந்து வெற்றி பெற்று இன்றைக்கு 11 ஆண்டுகளாக ஆட்சி பீடத்தில் இருக்கிறாங்க. இந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா மாநிலங்களிலும் வெறுப்பு அரசியலை ஆழ வேரூன்ற செய்து விட்டார்கள். பிஜேபி அரசியல் என்பதே முஸ்லீம் வெறுப்பு அரசியலாக, கிறிஸ்தவ வெறுப்பு அரசியலாக வலுப்பெற்று விட்டது. அவர்களால் அவர்களின் அரசியலை வெற்றிகரமாக நிகழ்த்த முடியாத இடம் தமிழ்நாடு மற்றும் கேரளா. அந்த ஆபத்து இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த 2 மாநிலங்கள்லையும் அவங்க வந்து எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணுறாங்க. அடிப்படையில் இந்த தேர்தல் திமுக வேணுமா வேணாமா, ஸ்டாலின் அரசு வேணுமா வேணாமா? ஆனால் இந்த தேர்தலில் கூட பாஜக வந்துரும்னு சட்டமன்ற தேர்தலில் ஒரு முழக்கத்தை வைக்கிறீங்களே. பாஜக வந்து சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக வலிமை பெறுவதே ஆபத்தானதுன்னு சொல்கிறேன். அவங்க வந்து இன்றைக்கி 4 எம்எல்ஏவோ 5 எம்எல்ஏவோ இருக்கிறாங்க. நாளைக்கு திரும்ப அவங்க வந்து அந்த எண்ணிக்கை பெருகுது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்க பேசக்கூடிய அரசியல் வந்து ரொம்ப ஆபத்தான அரசியல். ஸோ உங்களுக்கு இடங்களை விட பாஜக இங்கே வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல அதிக கவனம். ஆட்சிக்கு வருவது திமுகவா அதிமுகவா என்றால் அது பிரச்சனை இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டும் வந்து பெரியார் வழியில் வந்த இயக்கங்கள், சமூக நீதி அரசியலை பேசக்கூடிய இயக்கங்கள். அதனால் வந்து அவங்களுக்கு இடையில் இருக்கிற போட்டியை நாம் ஒரு 50 ஆண்டுகளாக பார்த்துட்டோம். பிஜேபி வந்து அந்த இடத்தை பிடிக்க பார்க்குது. அதிமுகவுடைய இடத்தை கைப்பற்ற பிஜேபி முயற்சிக்கிறது. அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்க. அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு உகந்தது அல்ல என்பது என்னுடைய கருத்து. இல்லை, அதிமுகவோட கூட்டணி அமைக்காமல் அதிமுக ஓட்டுகளை எடுக்கிறாங்க. கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம். எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் எல்லாம் பாஜக தலைவர்கள் போட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்க. எப்படி அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ண முடியும் உள்ளே வச்சுக்கிட்டு? அதுதான் அவங்களுடைய சாமர்த்தியங்கிறது. அவங்க வந்து கூட்டணி கட்சிகளை தான் முதல்ல ஸ்வாகா பண்ணுறாங்க. அவங்கள பலவீனப்படுத்தி அவங்க இருக்கிறவங்களெல்லாம் வந்து பிஜேபிக்கு வரவழைக்கிறது தான், அந்த உத்தியை தான் எல்லா மாநிலங்களிலையும் பின்பற்றி வர்றாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி பிஜேபிக்கு போயிருக்கிறவங்களாம் யார்? பிஜேபியில் பொறுப்பில் இருக்கிறவங்களாம் அல்லது வாக்கு வங்கி வாக்காளர்களாகவும் போயிருக்கிறவங்க பெரும்பாலும் அவங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தான். ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா அதிமுகவில் இருந்தவங்களும் பாமகவில் இருந்தவங்களும் அதிகமாக பிஜேபியில் இன்றைக்கி இருக்கிறாங்க. வாக்காளர்களாகவும் அங்கே மாறி இருக்கிறாங்க. இப்போது இந்த தேர்தலில் இப்போ ஒரு 30 சீட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க அல்லது 25 சீட்டு எதிர்பார்க்குறாங்கன்னா அதுக்கு அந்த தொகுதிகளில் எல்லாம் யார் வாக்களிக்க போகிறா? அதிகமாக அதிமுக ஓட்டு தான் அவங்களுக்கு அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. 80% அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளில் 80% வாக்குகள் அதிமுக வாக்குகளாக தான் இருக்கும். அவங்க தாமரை சின்னத்தில் நிற்பாங்க. நீண்ட கால அடிப்படையில் தாமரைக்கு விடக்கூடிய வாக்குகள் எல்லாம் இலைக்கான வாக்குகள். நீண்ட காலத்தில் அதிமுக காணாமல் போயிருமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வைக்கிறீங்க, அதுக்கு இறையேறக்கூடாதுன்னு. ஆனால் ஒரு குறுகிய கால நோக்கத்தில் தேர்தல் வெற்றி தானே முக்கியம். அதிமுகவாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் 13 தொகுதிகளில் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. அது கூட தப்பான கணக்கு தான். 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா வாக்குகள் சிதறும். ஏன்னா அதிமுகவில் கொஞ்சம் பெரியார் வழி வந்த வாக்கு வங்கி இருக்குது, அண்ணா வழி வந்த வாக்கு வங்கி இருக்குது, பிஜேபி எதிர்ப்பு மனநிலை உள்ள வாக்காளர்கள் இருக்கிறாங்க.
அவங்க அல்லது பொதுவாக வெளியிலிருந்து அதிமுகவுக்கு போட்டுக்கிட்டு இருந்த மக்கள் பிஜேபியோடு சேர்ந்தால் போட மாட்டாங்க. அவங்க தனியாக நின்னதுனால தான் ஏடிஎம்கேவும் அந்த வாக்குகளையும் பெற முடிஞ்சுது. அப்போ இன்றைக்கி சேரும்போது அந்த வாக்குகள்லாம் மறுபடியும் திமுக நோக்கி தான் வரும், அல்லது வேறு எங்கேயாவது போகும். அப்போ அதிமுகவும் பிஜேபியும் வந்து பொருந்தா கூட்டணிங்கிறது தான் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுச்சு. அந்த பொருந்தா கூட்டணி மறுபடியும் உருவாகி இருக்கிறது. அதிமுக கவனமாக இருக்கணும்னு ஒரு நலம் விரும்பியாக சொல்கிறாங்க. ஆமாம். ஆனால் உங்களுக்கே அந்த வாய்ப்பு இருந்தது. அதிமுகலேருந்து உங்கள்கிட்டலாம் பேசினாங்க. அதிமுகவோட நலன் விரும்பி அப்படின்னா நீங்கள் கூட்டணி அமைச்சா அதிமுகவை காப்பாற்றிருக்கலாம்ல. நீங்கள் கூட்டணி அமைக்கலைன்னு தான் அங்கிட்டு போகிறாங்க. அதிமுகவுக்கு நான் வந்து என்ன பொருளில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்னு வந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கம் ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க, இனி எந்த காலத்திலும் பிஜேபியோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், மோடியோடு நாங்கள் வந்து பட்ட அனுபவம் போதும் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக அவங்க பேசினாங்க. வாஜ்பாய் இல்லை மோடி வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்தாங்க, அது ஒரு பக்கம். அந்த அம்மா இருந்தப்பவே ஒரு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் அவங்க சந்திக்கிறாங்க. அந்த பொதுத் தேர்தல் 14 அந்த பொதுத் தேர்தலில் அவங்க வெளிப்படையாக திமுகவை கடைசி நாள் பிரச்சாரத்திலலாம் திமுக எதிர்ப்பை விட பிஜேபி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு தான் அவங்க முன்னிறுத்தாங்க. மோடியா லேடியான்லாம் வந்து பேசினாங்க. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆருடைய இது ஜெயலலிதா அம்மாருடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய இன்றைய தலைவர்கள் அதை பிரேக் பண்ணுறாங்களா இல்லையா? ஜெயலலிதா அம்மாருடைய வாக்குறுதியை வந்து அவங்க முறியடிக்கிறாங்க, அதுக்கு எதிராக செயல்படுறாங்க. அது என்னுடைய கருத்து. ரெண்டாவது, இன்றைக்கி நான் சொல்கிறதுனால அவங்களுக்கு வந்து சங்கடமாக இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம். ஒரு 5 வருஷம் கழித்து பாருங்கள், அல்லது இந்த 2026 தேர்தல் முடிஞ்ச உடனே பாருங்கள், அதிமுக தொண்டர்களே சொல்லுவாங்க பிஜேபியோடைய கூட்டணி வச்சது தப்பு. ஏன்னா போன தேர்தலே அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னாரே, ராயபுரத்தில் முடிசூடா மன்னனாக இருந்தேன், சிறுபான்மையினருடைய ஓட்டு பாஜகவோடு சேர்ந்ததுனால தான் நான் தோற்றேன், இது நாங்கள் செய்த பெரிய வரலாற்று பிழை அப்படின்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. இந்த தேர்தல் 2026க்கு பிறகு நிச்சயமாக அந்த தரப்பிலிருந்து இந்த குரல் வரும். அன்னைக்கே திருமாவளவன் சொன்னார், அது உண்மைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரும். சிறுபான்மையினர் ஓட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வராது அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கிறப்போ ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து எதிர்த்தரப்புல அந்த கூட்டணி வலிமையாக இருக்கப்போ அங்கே போகும்ல. 5 ஆண்டுகள் இந்த அரசு பூர்த்தி பண்ணுது, ஒரு எதிர்ப்பு வாக்குகள். அது ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள்ங்கிறது எல்லா மாநிலங்கள்லேயும் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்குது. அது 1% 2% இருக்கலாம். அந்த வாக்குகள் வந்து சிதறடிக்கக்கூடிய நிலையில் தானே இருக்கிறாங்க. இன்றைக்கி விஜய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போவார், நாம் தமிழர் கொஞ்சம் பிரிச்சுட்டு போவோம், அதிமுக கொஞ்சம் பிரிச்சுட்டு போவோம். இந்த மாதிரி வந்து அந்த வாக்குகளை அவங்க பிரிச்சுட்டு போகிறாங்க. அது வந்து ஒரே அணியாக அவங்களுக்கு போய் சேர போகிறதில்ல. முஸ்லீம் வாக்குகளையும் கிறிஸ்தவ வாக்குகளையும் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி பாஜக. அப்போ எப்படி அதிமுக வேட்பாளர்களுக்கு முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஓட்டு போடுவாங்க அந்த கூட்டணியில் இருக்கும்போது? பிஜேபி வெளிப்படையாக முஸ்லீம் வெறுப்பு அரசியலை பேசுது, கிறிஸ்தவ வெறுப்பு அரசியலை பேசுது, உன் ஓட்டை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. அப்படிப்பட்ட நிலையில் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிற அதிமுகவுடைய வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்தில் நின்றால் கூட எப்படி இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க? சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கிற வாக்குகள் தான் எல்லா கட்சிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது அல்லவா? இப்போ திமுகவிலையும் பெரும்பான்மை சமூகம் இருக்காங்க, திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவங்க வாக்களிக்கிறாங்க. இப்போ பெரும்பான்மை சமூகத்தை அவங்க வந்து 100% அப்படியே அள்ளிக்கிட்டு போக முடியாதுல்ல. ஓகே. அதனால் வந்து இதனால் வந்து அதிமுகவுக்கு உள்ளபடியே பாதிப்பு தான். பாஜகவுக்கு பயன் தரலாம். பாஜகவுக்கு இப்போ 4, 5 ஆகலாம், இல்லை 6 ஆகலாம், 7 ஆகலாம். அவங்க எண்ணிக்கை வந்து ஒரு வேளை சட்டமன்றத்தினுடைய கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 1, 2 கூடலாம். பாஜகவுக்கு இதனால் பயன் இருக்குது. இந்த தேர்தலில் அவங்க வந்து வெற்றியே பெறலைன்னா கூட அடுத்த தேர்தல் வரும்போது அதிமுகங்கிறது எந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அது ஸோ இப்போ அடுத்த தேர்தலில் அதிமுகவோட பாஜக வளர்ந்த நிலையில் இருக்கும். அதுதான் அவங்களுடைய நோக்கமே. 2வது இடத்துல எதிர்கட்சிங்கிற ஸ்டேட்டஸை வந்து பிஜேபி பெறணுங்கிறது தான் இப்போதைக்கு அவங்களுடைய நோக்கம். இந்த தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு அமித்ஷா சொன்னால் கூட அது நடைமுறை சாத்தியம் இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆட்சியை வந்து அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து கைப்பற்ற முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. எந்த வகையில் நீங்கள் கூட்டல் கணக்கு போட்டால் கூட ஒருவேளை இவிஎம்மில் ஏதாவது அவங்க தில்லுமுள்ளு பண்ணால் ஒழிய அவங்களால மக்கள் செல்வாக்கோடு ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது. அதுக்கு தான் வந்து விஜய் எல்லாம் கூட்டணி கழைக்கலாமான்னு அமித்ஷா மதுரையிலெல்லாம் இன்டர்னல் மீட்டிங்கில் பேசியிருக்காரு அப்படின்ற தகவல்லாம் வருது. விஜய் ஒரு வேளை வர்றார் அப்படின்னா இந்த கூட்டணிக்கு உள்ள அது உங்களுடைய கணக்கீடுகளே மாற்றிடாதா?
அது வந்து அவர் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிளண்டர் மிஸ்டேக்காக மாறிடும். விஜய் அப்படி வந்து ஒரு வேளை கட்சி ஆரம்பித்து அவர் சந்திக்கிற முதல் தேர்தல்லே அவர் கூட்டணிக்கு போனார் அப்படின்னு சொன்னால் அவருடைய இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது போயிடும், அவருடைய லீடர்ஷிப்புங்கிறது அடிபட்டு போயிடும். அவர் ஒரு லீடருக்கும் கீழே ஒரு பாஸுக்கும் கீழே வேலை செய்யக்கூடியவராக தான் மாறுவார். எடப்பாடி என்பவரை தனக்கான ஒரு பாஸாக அவர் ஏற்றுக்கிட்டு அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு அவருக்கு கீழே ஒரு சபார்டினேட்டாக போய் விஜய் உட்கார்ந்தார்னா அவர் மீதான பிம்பம் அந்த இமேஜுங்கிறது கொலாப்ஸ் ஆயிரும். ஓகே, அப்படி ஒரு தப்பு அவர் செஞ்சார்னு சொன்னால் அடுத்து அவர் அது ரிவைவ் ஆகிறது கஷ்டம். விஜயகாந்த் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கும்போதே நான் சொன்னேன், இனிமேல் தேமுதிக அவ்வளவுதான், அவங்க ஒரு வேளை இந்த தேர்தலில் ஜெயிச்சு ஒரு 2வது இடத்துக்கு வந்தால் கூட அதுக்கப்புறம் அதனுடைய இமேஜ் போயிடும், அது மறுபடியும் ஒரு சீஃப் மினிஸ்டர்ஷிப்பை வந்து கை கொள்வது கஷ்டம். ஏன்னா ஆல்டர்னேட் தேடுறாங்க ஜனங்க, டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டும் வேண்டான்னு தேடக்கூடிய ஒரு 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 கணிசமான வாக்கு வங்கி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அது 90களே நம்ம பார்த்தோம், அது ராமதாஸுக்கு கிடைச்சிது, அதுக்கப்புறம் வைகோவுக்கு கிடைச்சிது, அதுக்கப்புறம் விஜயகாந்துக்கு கிடைச்சிது. எல்லாமே வைகோவும் ஒரு கட்டத்தில் 8% வாங்கினார், ராமதாஸும் ஒரு கட்டத்தில் அது மாதிரி 6% 8% வாங்கினார், ரீச் ஆனார். விஜயகாந்த் முதல் தேர்தலே 8% வந்து அவர் தொட்டார். இந்த வாக்குகள் வந்து ஆன்டி டிஎம்கே அல்லது ஆன்டி ஏடிஎம்கே, அது இன்னைக்கு சீமான் வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறீங்களா? அதான் அதெல்லாம் அது மாதிரி மக்கள் வந்து அந்த வாக்குகளை யாருக்காவது ஒருத்தருக்கு போடணும்னு நினைக்கிறாங்க, போடுறாங்க. அதுக்கு மேலே அது ரீச் ஆகிறது இல்லை, அது 8 தாண்டலை. ஆனால் விஜய் வந்து இன்னைக்கு ரெண்டும் வேண்டாங்கிற நிலையில் அவரை வந்து ஒரு ஆல்டர்னேட்டாக அவர் முன்வைக்கிற ஒரு அரசியல் கையில் எடுத்தார்னா அந்த வாக்குகள் இவருக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. பர்சனலாக இவருக்கு இருக்கிற சினி பாப்புலாரிட்டி, ஒரு யங் ஜெனரேஷன் ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ், அவங்க மத்தியில் அவர் வந்து ஒரு கணிசமாக வாக்குகளை வாங்குறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் ஏடிஎம்கேட போனார்னா விஜயகாந்துக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவருக்கும் ஏற்படும். ஆனால் பாஜக வந்து விஜய் இல்லைன்னு சொன்னாலும், தாவேக்கா இல்லைன்னு மறுத்தாலும், பாஜக வந்து இல்லை யோசிக்கணும், பொது எதிரி திமுக அப்படின்னு சொல்லுது. பாஜக வந்து தாவேக்கா மேலே குறி வச்சிருக்கதா பார்க்குறீங்களா? அவங்க யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ எல்லாரையும் சேர்த்துக்கணும்னு தான் நினைப்பாங்க. அவங்களுடைய அரசியல் உத்தி திமுகவை வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இருக்கும். ஆனால் விஜய் தான் அதை முடிவு செய்யக்கூடியவர். விஜய் என்ன பண்ணுவார்னு நினைக்கிறேன். விஜய் வந்து திருப்பி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸில் வந்துட்டு ஆரம்பிச்சோன்னா அதே தான் நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னா சிறுபான்மை சமூகம் அப்படி நெகட்டிவாக போயிடும், கம்ப்ளீட்டாக 100% வெளியே தான் நிற்கும். அப்போ விஜயுடைய வேட்பாளர்களுக்கு கூட சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகள் கிடைக்க போகிறதில்ல. விஜய்க்கு ஒரு சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கு. விஜய் எப்படி விஜய்க்கு பிஜேபி தலைமையில் அல்லது ஏடிஎம்கே தலைமையில் போனார்னா எப்படி அந்த மக்கள் நம்புவாங்க? இல்லை, அவர் வந்து அதிமுகவோட மட்டும் நாங்கள் கூட்டணி அப்படின்னு ஒரு இன்டர்னல் சொன்னார்னா, அதாவது ஏற்கனவே அவர் எடுத்த திரைப்படங்கள்லாம் இஸ்லாமிய தீவிரவாதம் அப்படிங்கிற மாதிரி அவர் அடையாளப்படுத்தியிருக்கிறாரு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை பரப்பியிருக்கிறாரு, திரைப்படங்கள் அது மாதிரி வசனங்கள் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இஸ்லாமியர்கள் மத்தியில் வலுவாக இருக்குது. அவங்க வந்து விஜய்க்காக பெருசாக வாக்களிக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு பொது கருத்து இருக்குது. கிறிஸ்தவ வாக்குகளை அவர் பிரிப்பார். கிறிஸ்தவ வாக்குகளுக்கு கூட ஏடிஎம்கே பிஜேபியோட போனார்னா எந்த அளவுக்கு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்ல முடியாது. விஜய் என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அவர் தனித்து நின்றால் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது, அந்த செல்வாக்கு அவர் வந்து நிரூபிப்பார். அது வந்து பெருசாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்பலை. 2016 எலெக்ஷனை ஒரு 1.5% ஓட்டு மாற்றிருச்சு அப்படின்றாங்க. ஆனால் விஜய் ஒரு 8 10 அவ்வளோ வாக்குகளை பிரித்தா யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்களே மாற்றிட முடியும்ல. அது ஒரு யூகம்தான், பொறுத்து இருந்து பார்ப்போம். அந்த அளவுக்குலாம் வந்து 10% வாக்குகளை பிரிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ அவர் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. அப்படி வந்து விசிபிளாக எந்த பெரிய சேஞ்சுன்னு தெரியல, ஒரு பெரிய சேஞ்சு தெரியல. 2009 விஜயகாந்த் அவர்கள் அதே மாதிரி 10% வாங்கினார். ஸோ அதுதான் அடுத்து அவரை கூட்டணிக்கு தள்ளிச்சு. அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அவர் கூட்டணிக்கு போகாமல் இருந்திருந்தாருன்னா அந்த கட்சி இன்னைக்கு பெரிய ஒரு சவாலாக இருந்திருக்கும். அன்றைக்கி ஏடிஎம்கே பக்கம் அவர் போகாமல் இருந்திருந்தாருன்னா தேமுதிக அன்றைக்கி விஜயகாந்த் ஹெல்த் சரியில்லாமல் போச்சு, அவர் இன்றைக்கி நம்மோட இல்லை. ஆனாலும் கூட அது ஒரு பெரிய பவர்ஃபுல் ஃபேக்டராக அங்கே இருந்திருக்கும். அவங்க வந்து ஏடிஎம்கேயோட போனது தான் டைலூட் ஆனது. இந்த தேர்தலில் பிரதான மையமாக இந்த தேர்தலே கூட்டணி ஆட்சி அப்படின்ற அந்த ஒரு கோஷத்தை நோக்கி நகர்றதா பார்க்கலையா? அது அமித்ஷா சொல்கிறாரு, விஜயும் சொல்கிறாரு.
விஜய் வந்து அவர் ஒரு அணியை உருவாக்குறதுக்காக அவர் ஒரு கால் ஃபார் பண்ணுறாரு. ம். என்னை கூட வாங்க, நான் கூட்டணி ஆட்சிக்கு தயார் அப்படிங்கிறார். தமிழ்நாட்டுக்குள்ளே கூட்டணி ஆட்சி மலரணும் அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஓப்பனாக பேசணும், நாங்கள் கூட்டணிக்கு தயார் அப்படின்னு. அப்படின்னா இந்த தேர்தலே அது நாங்கள் நிகழும். இல்லைன்னா இந்த தேர்தலில் நம்ம பேசக்கூடிய இந்த அரசியல் அடுத்த தேர்தலுக்கான ஒரு சூழலை கணிய வைக்கும், கூட்டணி ஆட்சிக்கான சூழலை கணிய வைக்கும். இல்லை, பாஜக வந்து அதிமுகவை அழுத்தது, இது அதிமுக இடம் கொடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விசிகா கேட்கும்போது அது நியாயமாக தெரியுது. பாஜக கூட்டணி ஆட்சின்னு கேட்குறப்போ நியாயமாக தரலையா? நான் நியாயம் அநியாயம்னு அந்த கருத்தை சொல்ல வரல. அமித்ஷா சொல்கிறாரு, எடப்பாடி தாலும் சொல்லலையே. அவர் தானே கூட்டணிக்கு தலைவர், அதிமுகவுக்கு அவர் தானே தலைவர். நாங்கள் அந்த கருத்துக்கு உடன்படுறோம், உண்மையிலேயே கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயார் அப்படின்னு இதுவரையிலும் அதிமுக தரப்பிலிருந்து யாரும் பேசலையே. அமித்ஷா அப்படி பேசுகிறாருன்னா அது அவருடைய கருத்து அப்படின்னு தானே மறுக்கிறாங்க. அவங்க அமைச்சர்களாக இருந்தவங்களாம் மறுக்கிறாங்களே. அதனால் அதிமுகவே கூட்டணி ஆட்சிங்கிற கருத்துக்கு உடன்பட வாய்ப்பில்லை, அதுதான் என்னுடைய நம்பிக்கை. இப்போ நீங்கள் சொல்கிறது அதிமுக திமுக 2 பேரும் உடன்பட்டால் தான் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி. யாராவது ஒருத்தராவது அது பேசணும். இப்போ அதிமுக அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுது அப்படின்னா அந்த ஆப்ஷனை விசிக பரிசீலிக்குமா? இல்லை, அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கல்ல, பிஜேபியோட போயிட்டாங்க. இனிமேல் அவங்க வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் கூட நாங்கள் அதில் போய் அதுக்கு பேசுறதுக்கு. ஒருவேளை பிஜேபி இல்லாமல் கூட்டணி ஆட்சின்னு இருந்தால் விசிக பரிசீலனை பண்ணியிருக்கோம். இல்லை, ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அந்த மாதிரி அவங்க இப்போ பிஜேபியோட இருந்துக்கிட்டு கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் கூட நாங்கள் அதனால் மறுபரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படி ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க மாட்டோம். திமுகவுக்கு இங்கே யாருமே போட்டி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கீங்க. எங்கள் அணி வந்து இன்டாக்டாக இருக்குது, நாங்கள் இத்தனை தேர்தல்களை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு. எதிரில் உருவாகிருக்கக்கூடிய கூட்டணியை குறைச்சி மதிப்பிடுறீங்களோ? இல்லை, அப்படி இல்லை. இப்போ 2 கட்சி தான் இதுவரையிலும் வந்து அந்த கூட்டணியில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு வெளிப்படையாக. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணியில் இருந்த கட்சி தான், தேமுதிக அந்த கூட்டணியில் இருந்த கட்சி. அவங்க 2 பேரும் இதுவரையிலும் வாய் திறந்து எதுவும் சொல்லலையே. அமித்ஷா 2 தடவை வந்துட்டு போயிட்டாரு, இதெல்லாம் அவ்வளோ போய் ஒரு மரியாதை நிமித்தம் கூட அவங்க சந்திக்கலை. ஒரு குறைந்தபட்சம் போய் சந்திச்சுட்டு ஒரு ஷால் போட்டுட்டு வந்தாங்கங்கிற மாதிரி கூட இல்லை. மற்ற பேச்சுவார்த்தையில் அவங்க கலந்துக்கலாம் கூட ஒரு விமான நிலையத்தில் போய் வரவேற்கலாம், அல்லது அவர் தங்கியிருக்கிற விருந்தினர் மாளிகையில் போய் வரவேற்கலாம். நாங்கள் அந்த நட்பு அடிப்படையில் தோழமை அடிப்படையில் சந்திச்சோங்கிற மாதிரி சொல்லலாம். எதுவுமே நிகழலை. பாமக தலைவர்களும் போகல, தேமுக தலைவர்களில் யாரும் போகலை. அதனால் அந்த கூட்டணி இன்னும் ஒரு ஷேப்புக்கு வரலைங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, பட் அது எலெக்ஷன் வர்றப்போ இவங்களுக்கான வாய்ப்புகள் இல்லையே. ஏற்கனவே உங்களுடைய கூட்டணியில் அதிக கட்சிகள் இருக்காங்க, சீட்டங்க ஒதுக்குறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். புதியவர்களுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரியான சூழல் இருக்குது. அப்போ அவங்க ஆப்வியஸாக அதிமுக பாஜக கூட்டணி தானே போவாங்க. ஏன் விஜய் கூட போகக்கூடாதுன்றது? விஜய் கூட தேமுதிக போகலாம், விஜய் பாமக போகலாம், போகலாம் அப்படின்னு நிகழலாம். அவங்க மறுக்கலையே, இதெல்லாம் நாங்கள் விஜய் கூட போக மாட்டோன்னு மறுக்கலையே. விஜய் அந்த முயற்சி எடுக்கலன்னு நம்ம சொல்லவும் முடியாத. அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கலாங்கிற முயற்சி நடக்கலாம். அந்த முயற்சிக்கு தான் முதல்ல விசிகாவை அழைச்சாங்க, ஆனால் நாங்கள் பிடி கொடுக்கல அப்படின்னீங்க. இப்பயும் கூப்பிட்றாங்களா? இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி அழைப்பு இல்லை. நாங்கள் அது அறுதிட்டு சொல்லிட்டோம்ல, ஏற்கனவே சொல்லிட்டோம். எங்கள்கிட்ட எந்த ஊசலாட்டமும் இல்லை. நாங்கள் ஒரு அணியில் இருக்கிறோம், அணியில் தொடர்கிறோம். அதனால் எங்கள்கிட்ட எந்த வேறு ஆப்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி. பல கதவுகள் எங்களுக்கு திறந்திருந்தது, நான் தான் அந்த கதவை அடைச்சேன், நான் இல்லைன்னு தான் இந்த கூட்டணி பாஜகவோட போய் முடிச்சாங்க, அந்த கதவை நான் தான் மூடி வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு கூட்டத்தில் பேச. ஆனால் நீங்கள் தான் மூடி வச்சிருக்கீங்க, நான் எப்போ வேணால் திறப்பேன் அப்படின்றது அதனுடைய பொருளா? இல்லை, மூடிட்டேன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அது எப்போ வேணாலும் திறப்பேன்னு சொல்லலை. ஏன்னா எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லைன்னு பல பேர் பேசுகிறாங்க. திமுக தான் இருக்காரு அப்படின்னு எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் திமுகவிலே இருக்கிறாரு, அவர் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு, திமுகவுக்கு சொம்படிக்கிறாரு, இப்படி சில பேர் காழ்ப்புணர்ச்சியில் வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க இல்லையா. அப்படிப்பட்டவர்களுக்கு பதில் சொல்கிறோங்கிறத விட அந்த கருத்துக்களை கேட்குற கட்சி தோழர்கள் இருக்காங்கள்ல, இப்போ அவங்களுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நாம் ஏன் இதில் கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. இந்த நோக்கங்களுக்காக தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு எலெக்ஷனில் வந்து எந்த அணிக்கும் போகலாங்கிற வாய்ப்பு இருந்தும் நாம் ஏன் அந்த அணிக்கெலாம் போகலை, வெறும் பதவி அந்த மாதிரியான ஒரு அதிகாரங்கிற அடிப்படையில் நாம் இதை முடிவெடுக்கலை. நமக்கு வந்து ஐடியாலஜிக்கலாக ஒரு விஷன் இருக்குது, கருத்தியல் அடிப்படையில் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவை நாம் எடுக்கிறோமே தவிர
இந்த இடத்துல இந்த கூட்டணியில் இருந்தால் இத்தனை இடங்கள் கிடைக்கும், அந்த கூட்டணியில் இருந்தால் அத்தனை இடங்கள் கிடைக்கும், இங்கே கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை, அங்கே போனால் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே வந்து மந்திரி பதவி கிடைக்காது, அங்கே மந்திரி பதவி கிடைக்கும், இப்படி நம்ம கால்குலேட் பண்ணலை. நாம் வந்து இந்த அணியில் இருக்கிறதுக்கு நாம் உள்வாங்கி இருக்கிற கொள்கை தான் முக்கியமான காரணமே தவிர வேறு காரணம் இல்லை. அதனால் நானே வந்து பிஜேபியோடு நாங்கள் சேர மாட்டோம், பாமகவோட சேர மாட்டோம்னு ஏற்கனவே நாம் முடிவு எடுத்துருக்குறோம். அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம். இப்போ விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அமைஞ்சால் அங்கே போகலாங்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம வேண்டான்னு முடிவு எடுத்துட்டோம். இல்லை, அது முழுசாக அந்த முடிவு எடுத்தாச்சா? அதான் அது முதல் கட்டமாக எடுக்க இல்லை நாங்கள் வெளியே இருந்தால் தானே இப்போ இந்த கேள்வி கேட்குறதுக்கு. நாங்கள் எந்த அணியிலும் இல்லாமல் பாமக மாதிரி தேமுதிக மாதிரி நாங்கள் இப்போ இண்டிபெண்டாக தான் இருக்கிறோம், நாங்கள் எந்த அணியிலும் இல்லை அப்படின்னு நாங்கள் காட்டலையே. நாங்கள் ஒரு அணியில் தானே இருக்கிறோம். 2009 கூட நான் ஒரு அணியில் தான் இருந்தேன். எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா இனக்கொலை நடக்கிற நேரத்தில் நான் வெளியே இருந்து திமுக கூட்டணியில் போய் இணைஞ்ச மாதிரி பேசினாங்க. அப்படி இல்லை, அந்த அணியிலே தொடர்ந்தோம் 2006 அந்த மாதிரி. இப்போவும் 2016 முடிஞ்ச பிறகு 2017 நாங்கள் அந்த அணியிலே தொடர்றோம். 8 ஆண்டுகளாக அந்த அணியிலே தொடர்றோம். இப்போ இந்த அணியிலிருந்து நாங்கள் வெளியேறலை. எல்லா கதவுகளையும் நாங்கள் திறந்து வச்சுக்கிட்டு இந்த அணிக்கு போகலாமா, அந்த அணிக்கு போகலாமா, அந்த அணிக்கு போகலான்னு நாங்கள் திட்டமிடலை. ஒரு அணியில் இருக்கிறோம். இனிமேல் தான் நெகோசியேஷன் இருக்கும். நெகோசியேஷனுங்க பேச்சுவார்த்தை தொடங்கின பிறகு தானே உங்களுக்கு அதில் பிரச்சனைகள் வரும். அதை எப்படி நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோங்கிறது அதுக்கப்புறம் தானே தெரியும். அந்த அதிக தொகுதிகள் கேட்போம் அப்படின்ற இடத்துல லிங்க் பண்ணுறேன். அது ஒரு வகையில் ஒரு மெல்லிய நெருக்கடியா திமுகவுக்கு உணர்த்துறீங்களா? அது ஒரு மெசேஜ் தானே. அதையாக நெருக்கடியை பார்க்கணும். எங்களுடைய வில்லன் நாங்கள் இப்படிலாம் விரும்புகிறோம், எங்களுக்கு இப்படி ஒரு மைண்ட் செட். ஒரு பார்கெய்னர் நீங்கள். ஆமாம், எல்லா கதையும் அடைச்சிட்டேன், நீங்கள் ஒன்று தான், இந்த வாசல் தான் இருக்குது, எனக்கு கூட கொடுங்க அப்படின்னா அது எப்படி சரி? ஆமாம், அது தோழமே அழையாக நாங்கள் கேட்குறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம், எங்களையும் வந்து எம்பவர் பண்ணுங்கள், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து எங்களுக்கு கூடுதலாக இடங்களை கொடுங்கன்னு கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? உங்களோட தான் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம், எங்களையும் நீங்கள் வந்து அரவணைச்சு போங்க. பை ப்ராக்டிக்கலாக திரும்ப டபுள் டிஜிட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா விசிகாவுக்கு? கட்டாயமாக இருக்குது இந்த தேர்தலில். அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் பயணிக்கிறோம். நாங்கள் வேறு எங்கேயும் போகல, எல்லா கதையும் அடைச்சிட்டோன்றீங்க. ஆனால் உங்கள் கூட்டணி கட்சியே வந்து பாஜக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு எல்முருகன் சொல்கிறாரு. யாரும் தெரியலையே. அதான் உங்கள் கூட்டணி கட்சி, உங்களோட இருக்கக்கூடிய கட்சி திமுகவோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சின்றாங்க. அவங்க ஒரு வேளை பாமக தேமுதிக அப்படி நினச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல. அந்த 2 கட்சியும் திமுக கூட்டணியில் இருக்கிறதா கற்பனையில் நினச்சிட்டு சொல்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் அவங்களோட பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சிபிஐ பேசாது, சிபிஎம் பேசாது, விசிகே பேசாது, காங்கிரஸ் பேச வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் போய் பிஜேபிகிட்ட பேசுமா? பேசாது. மதிமுக பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. வேறு யார் அவங்கள்ட்ட போய் பேசுவாங்க? அடுத்தது இஸ்லாமிய அமைப்புகள் தான். இஸ்லாமிய அமைப்புகள் பேசாது. ஏன் மதிமுகவை இருக்கக்கூடாது, சரியா நடத்தலை அப்படின்ற ஒரு மதிமுகவிட்ட தான் நீங்கள் கேட்கணும். அவங்க வந்து அப்படியே அவர் என்ன ஒரு முடிவு எடுப்பாருன்னு எனக்கு நான் நம்பலை. அந்த மாதிரி ஒரு முடிவு அவர் எடுக்க வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் ஒரு தேர்தலுக்கும் இன்னொரு தேர்தலுக்கும் ஒரு கூட்டணி தொடர்ந்தது அப்படின்றது 5 வருஷம்லாம் தொடர்ந்ததெல்லாம் இல்லை. ஆனால் இந்த கூட்டணி தொடர்ந்துட்டு இருக்கு 8 வருஷத்துக்கு மேலே. ஆனால் அது நீடிக்காது பாருங்க அப்படின்றாங்க. உங்கள் கூட்டணி மேலே சந்தேகத்தை எழுப்புறாங்க, எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அந்த மாதிரி சந்தேகத்தை எழுப்பி அதன் மூலமாக ஒரு சலசலப்பை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. ஊசலாட்டம் உள்ளவர்களுக்கு அது இடம் கொடுக்கலாம். ஊசலாட்டம் இருந்தால், மைண்டுக்குள்ளே ஒரு ஊசலாட்டம் இருந்தால் அந்த சந்தேகம் இருக்கு இல்லையா, அவங்க எழுப்புகிற சந்தேகம் இருக்கு இல்லையா, அது சலசலப்பு உருவாக்கலாம். இந்த கூட்டணியில் அப்படி யாரும் ஊசலாட்ட மனநிலையில் இல்லை. விமர்சனங்கள் இருக்குது. ஆளுங்கட்சியோட விமர்சனம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆளுங்கட்சியாக இல்லாமல் இருந்தால் பெரிய அளவில் விமர்சனம் வராது. எந்த கட்சி ஆளுங்கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியோடு நம்ம கூட்டணியில் இருந்தோம்னா கட்டாயமாக விமர்சனங்கள் இருக்கும். ஆளுங்கட்சி மீதான ஒரு அதிருப்தி இருக்கும். அது தவிர்க்கவே முடியாது. அப்படி விமர்சிக்கிறதுனால கூட்டணி விட்டு வெளியே வந்துடுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. இல்லை, அடிக்கடி விமர்சிக்கிறது அதிருப்தியினுடைய குரல் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. திரும்ப தான் அடிக்கடி விமர்சிக்கிறது, கம்யூனிஸ்டுகளை விமர்சிக்கிறாங்க. ஆமாம், அதிருப்தியை வெளிப்படுத்துறது வந்து நம்முடைய உரிமை தானே. அது ஒரு வகையான ஒரு லிபர்ட்டி தானே. அது நான் அதிருப்தியை வெளிப்படுத்தாமல் எப்படி வச்சுக்க முடியும்? ஒரு படி மேலே போய் திமுக வந்து விசிகாவை டேக்கன் ஃபார் கிராண்டடாக அணுகுதோ அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்குறேன். அது அவர்களுடைய பார்வை. நாங்கள் அப்படி அதை பார்க்கல. எங்களுக்கான வில் பவர் எங்களுக்கு இருக்குது. எங்களுடைய உயரம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். எந்த நேரத்தில் எங்களுடைய வலிமையை நாங்கள் வந்து காட்டுறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்போது பாமகவில் நடந்துட்டு வர்ற மோதல்களை பார்க்குறீங்களா? ஒரு காலத்தில் கூட்டணியிலலாம் பயணிச்சிருக்கீங்க, இது எதை நோக்கி செல்லும்னு நினைக்கிறீங்க? விரைவில் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் ஏற்படும் நான் நம்புகிறேன்.
ஓ. என்னதான் இருந்தாலும் ஒரே குடும்பம், அப்பா பிள்ளை. அப்படி சமாதானம் ஏற்படலைன்னா அவங்க 2 பேர் கையும் மீறி போயிருக்கு அரசியல் அப்படின்னு அர்த்தம். ஓ. ஒன்று தந்தை கையையும் மீறி இருக்கிறது அரசியல், அல்லது தனையன் கையையும் மீறி இருக்கிறது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். அவங்க கட்டுக்குள்ளே இருந்தால், தந்தை கட்டுக்குள்ளேயே அரசியல் இந்த பிரச்சனை இருந்தால் உடனே அது ஒரு தீர்வுக்கு வரும். அல்லது மகன் கையில் தான் அந்த அரசியல் இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, அவர் கட்டுக்குள்ளே இருந்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். அவங்க 2 பேர் கையே மீறி அரசியல் உள்ளுக்குள்ளே நடக்குதுன்னா, இப்போ வலதுசாரிகள் உள்ள நுழையிற மாதிரி. பாஜக பின்னாடி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை பின்னாடி இருக்கான்னா யூகமாக சொல்ல முடியாது. ஆனால் பஞ்சாயத்துக்கு போயிருக்காங்க. பாஜகவுடைய ஆதரவாளர்கள், சங்க பரிவாரங்கள் பஞ்சாயத்துக்கு போயிருக்கிறாங்க. ராமதாஸ் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஆமாம். அப்போ அதுதான் நமக்கு நெருடலாக இருக்குது. இப்போது அது ஏன் நிகழுது? ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே என்னதான் இருந்தாலும் அதுவும் சமூக நீதி பேசக்கூடிய ஒரு இயக்கம், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான உரிமைகளை பேசக்கூடிய ஒரு இயக்கம். விசிகாவோடு அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், எங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், எங்களுக்கு இடையில் கசப்பு இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் சமூக நீதிக்கான ஒரு அரசியல் இயக்கங்கிறத யாரும் மறுக்க முடியாது. சாதிய முரண்கள் ஒரு புறம் இருந்தாலும் கூட, எங்களுக்கு இடையில் பெரிய இடைவெளி இருக்கிறது என்பது உண்மையாக இருந்தாலும் கூட, அந்த சமூக நீதியை பேசக்கூடிய இயக்கத்துக்குள்ள சனாதனம் பேசக்கூடியவர்கள் போய் பஞ்சாயத்து பண்ணுறதுங்கிறது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயந்தான். அது அவங்களுக்கு தெரியாததில்லை, அவங்களுக்கு தெரியும். விரைவில் அதை சீர் செய்வார்கள் அல்லது ஒரு தீர்வை காண்பார்கள் என்று நான் நம்புகிறேன். பாமகவை பாஜக கூட்டணிக்கு கொண்டு வருவதனுடைய முயற்சியாகவும் இதை பார்க்குறீங்களா? இல்லை, அப்படி பார்க்கல. அவங்க சொன்னால் வந்துட போகிறாங்க. அது ஒன்றும் பெரிய பாஜகவுக்கும் பாமகவுக்கும் இடையில பெரிய இடைவெளி இருக்கிறத நான் பார்க்கல. அவங்க கிட்டத்தட்ட வலதுசாரி அரசியலை நோக்கி நகர்ந்துட்டாங்க, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நகர்ந்துட்டாங்க. பாமக. ஆமாம். அதனால் அவங்கள ரொம்ப நட்பு சக்தியாக தான் அவங்க பாராட்டுறாங்க. பாஜகவில் சேர்றதில் பெரிய சிக்கல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதுக்காக நெருக்கடி கொடுத்து தான் அவங்கள சேர்க்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேறு என்னவோ அவங்களுடைய உட்கட்சி விவகாரங்கள், நம்ம தெரியாத விஷயத்தை யூகமாக பேசக்கூடாது. 26 தேர்தல் வரைக்கும் நான் தான் தலைவராக இருப்பேன் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரு. இன்னொரு படி மேலே போய் பொதுக்குழு தான் அடுத்த தலைவரை தேர்வு பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ சட்டமன்ற தேர்தல் வரை இந்த பிரச்சனை இருக்குன்ற மாதிரி பார்க்குறாங்க. பாமக சார்ந்து இருக்கிற வாக்குகளும் அதே மண்டலத்தில் விசிகாவுடைய வாக்குகளும் இருக்குது. இந்த தேர்தலில் இந்த இம்பேக்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதனால் பாமக வாக்கு வங்கி சரியும் அப்படின்னு நான் இப்போ குறைச்சி மதிப்பிட விரும்பலை. பாமக அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில் இருக்கிற சண்டை அது வேறு. ஆனால் பாமகவுக்குன்னு வாக்களிக்கக்கூடிய ஒரு சமூக வாக்கு வங்கி இருக்குது, அது இந்த காரணத்தினால சிதறுமா அப்படின்னா நிச்சயமாக நான் அப்படி குறைத்து மதிப்பிட விரும்பலை. ஆனால் இவங்க கூட்டணி அமைக்கிறதுல பர்சனாலிட்டி சேலஞ்சஸ் இருக்குது. அப்பா முடிவு எடுக்கிறதா, பிள்ளை முடிவு எடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி வெளிப்படையாக தெரியுது. அதனால் ஏதாவது பின்னடைவு ஏற்படலாம். அதாவது எந்த கூட்டணியில் இணையிறதுங்கிறதுல ஒரு சிக்கல் வரலாம். அது அந்த முடிவு தவறாக கூட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது பாதிப்பு வந்தால் தான் வருமே தவிர, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால அந்த சமூக மக்கள் இவங்களை விட்டுட்டு வெளியேறுவாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்ததாக முருகன் மாநாடு பாஜகவை தாண்டி இந்துத்துவவாதிகள் நடத்துகிறாங்க, முருகன் பார்த்துக்குவார், முருகன் தண்டிப்பார் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க. இல்லை, முருகன் தண்டிப்பார்லாம் நான் சொல்லலை. முருகன் இவங்க பண்ணுற மாய்மால அரசியலுக்கெல்லாம் மயங்க மாட்டார் அப்படின்னு நான் சொன்னேன். அது என்ன பொருளை சொல்கிறேன்னா, முருகனை நம்பக்கூடிய முருக பக்தர்கள் இந்த மதவாத அரசியலுக்கு இரையாக மாட்டாங்க, பலியாக மாட்டாங்க. இது நடத்துறது முருக பக்தர்கள் அப்படின்றாங்களே. அது அவங்க வைக்கிற பேர். முருக பக்தர்கள் திமுகவில் இல்லையா? முருக பக்தர்கள் விசிகாவில் இல்லையா? நம்ம கட்சி தோழர்களே நிறைய பேர் முருகன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறாங்க, சாமி கும்பிட போகிறாங்க, நடந்து போகிறாங்க. முருக பக்தர்கள்ங்கிறவங்க தமிழர்கள், அவ்வளவுதான். தமிழர்களை ஏய்க்கிறதுக்காக அவங்க ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. முருக பக்தர்கள் யாரும் இந்த கோரிக்கையை வைக்கலை. என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க முருக பக்தர்கள் சொல்லுங்கள்? எதுக்காக இந்த மாநாடு? இப்போ நம்ம ஒரு மாநாடு போடுறோம்னா, தொழிலாளர்கள் மாநாடு போடுறாங்கன்னா சில கோரிக்கைகளை வைக்கிறாங்கன்னு அர்த்தம். மாணவர்கள் மாநாடு போடுறாங்கன்னா ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அது ஒரு அரசியலை உயர்த்தி பிடிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ நாங்கள் ஒரு பேரணி நடத்துகிறோம்னா மதசார்பின்மையை காக்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். குன்றம் காக்க, குமரன் காக்க. எதுக்காக? குன்றனுக்கு என்ன ஆபத்து, குமரனுக்கு என்ன ஆபத்து? குன்றத்துக்கு வாங்க பாருங்க அப்படின்றாங்க. அதான் என்ன ஆபத்து? அங்கே யார் முருகனுக்கு எதிராக வேலை செய்கிறா? யார் முருகனின் எதிரி? ஸ்ரீகந்தர் மலையை சிக்கந்தர் மலைன்னு சொல்லுது திமுக அரசு அப்படின்னு அமித்ஷாவே சொல்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய அரசியல். அது
ஒடிசாவுக்கு போனால் தமிழனுக்கு ஓட்டு போட போகிறீங்களா, தமிழனை முதலமைச்சராக போகிறீங்களான்னு ஒடிசா மக்களை தூண்டி விடுறாரு. ம். ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நவீன் பட்நாயக்கு பாண்டியன் பாண்டியன் ஆதரவாக இருக்கிறாரு, உற்ற துணையாக இருக்கிறாரு. இந்த தேர்தலில் நவீன் பட்நாயக் ஜெயிச்சாருன்னா அவர் தான் சிஎம், நீங்கள் ஏற்றுக்க போகிறீங்களான்னு கேட்குறாரு. இது எவ்வளவு ஒரு அற்பமான ஒரு அரசியல், யோசிச்சு பாருங்கள். அப்படி பார்க்க முடியும். மாநிலத்துக்கு மாநிலம் அந்த மாதிரி பேச ஆரம்பித்தா என்ன ஆகும்? அது ஒரு இனவாதமாக தானே மாறும். அப்போ அந்த இடத்துல போய் அவர் இனவாத அரசியல் பேசுகிறாரு. இங்கே வந்து முருக பக்தர்களை நாங்கள் பாதுகாப்போம்னு சொல்கிறாரு. அதே அதே பாண்டியன் வந்து இது ஒரு தமிழர் தானே, தமிழர் நவீன் பட்நாயக்கு கூட இவ்வளவு காலம் இருந்து வேலை செஞ்சவர் தானே. ஏன் அவர் ஒரு வேளை அப்படியே ஒரு முதலமைச்சரானா கூட என்ன அவர் வந்து அந்நிய நாட்டை சார்ந்தவரா? அப்போ எப்படி அவங்க இடத்துக்கு இடம் வந்து மாற்றி அரசியல் பண்ணுறாங்க? இது தமிழ்நாட்டு மக்கள் வந்து புரியாமலாம் இல்லை. அவங்க எப்படி அரசியல் பண்ணுறாங்க, எந்த மாதிரி வாதத்தின் பெயரால் பிளவினை வாதத்தை வந்து பாஜக முருகன் மாநாடு நடத்துறத கேள்வி எழுப்புறீங்க. அரசே நடத்தியிருக்கேன். அரசு வந்து பழனிமலை முருகனுக்கான ஒரு விழாவில் ஒரு அங்கமாக அதை நடத்தினாங்க. தமிழ்நாடு முழுக்க முருக பக்தர்களை ஒருங்கிணைக்கிற மாநாட்டம் அவங்க நடத்தலை. வந்து பழனிமலையில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 3000 கோயில்களை வந்து புதுப்பிச்சு குடமுழுக்கு நடத்தியிருக்கிறாங்க. அது இந்து சமய அறநிலையத்துறையின் ஒரு செயல் திட்டம், அவ்வளோதான். அது வந்து ஒரு அரசியல் செயல் திட்டம் இல்லை, ஒரு துறையின் செயல் திட்டம். அந்த துறையில் இருந்தவங்க இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இப்போ அமைச்சர் சேகர் பாபு ஒரு ஐயப்ப பக்தர், கடவுள் நம்பிக்கை உள்ளவர். அதனால் அவருக்கு ஒரு ஆர்வம், தன்னார்வம். அவர் நிறைய கோயில்களை புதுப்பித்து குடமுழுக்கெலாம் நடத்தியிருக்கிறாரு. அந்த மாதிரி பழனிமலையையும் அவர் வந்து கையில் எடுத்து பண்ணார். அது வேறு. அது இந்த பாஜக அரசியலோட ஒப்பிடக்கூடிய ஒன்றாக நான் பார்க்கல. அது ஓட் பேங்க் சார்ந்த அரசியலில் வராதா? அப்படியும் பார்க்கலாம். ஆனால் வந்து மதவாதத்தை உயர்த்தி பிடிக்கிறதுக்கான அரசியலாக நான் அதை பார்க்கல. இவங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் பேச மாட்டேங்கிறாங்களே. மதவாதத்தை தவிர வேறு எந்த பிரச்சனையுமே பிஜேபி பேசுறது இல்லையே. எந்த அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடி இருக்காங்க சொல்லுங்கள். அப்போ மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசாமல் மேலோட்டமாக மதவாத அரசியலை கையில் எடுத்து இந்துக்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னு பேசுறது தான் வந்து உள்நோக்கம் கொண்டது. இல்லை, அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி. இந்துக்களே ஒன்று சேருங்கள்னா திமுக மாநாடு நடத்துச்சு. இல்லை, திமுக பழனிமலைக்கு வரக்கூடிய முருக திமுக விழாவிலே வேலில் வந்துருச்சு சார். வேல் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது? தமிழ் கடவுளுடைய ஒரு அடையாளம். வேல் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குது? அந்த அடையாளத்தின் பின்னணி வாக்குங்க. வால் கொடுக்கும்போது வேல் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எத்தனையோ மேடைகளில் வால் கொடுக்குறாங்க, அதுக்கு மாற்றாக வேல் கொடுக்குறாங்க. முருக பக்தர்கள் வந்து எனக்கு கூட ஒரு நிகழ்ச்சியில் எங்கள் கட்சிக்கார தம்பி ஒருத்தர் முருக பக்தர் வேல் கொண்டாந்து கொடுத்தாரு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில். அது அவருடைய விருப்பம். அதை வாங்குவதன் மூலமாக அவருடைய உணர்வை நான் மதிக்கிறேன், அவ்வளவுதான். அந்த வேல் வாங்குறதுனால நான் உடனே முருக பக்தனாக மாறிட போகிறதில்ல. அந்த வேல் வாங்குறதுனால நான் ஜெயிச்சிட போகிறதில்ல, சூரசம்காரம் பண்ண போகிறதில்ல. முருகன் மாநாடு ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்கும் அப்படின்னு நைனா நாயந்திரன் சொல்கிறார். அரசு அதனால் பயந்துருக்கு அப்படின்ற. இந்த மாதிரி எத்தனையோ சித்து வேலைகளை தமிழ்நாட்டில் அவங்க பண்ணி பார்த்துட்டாங்க. இன்றைக்கி நேற்று இல்லை, இப்போ புதுசாக அவங்க பண்ணலை. 2001 நான் அவங்கள வந்து தேர்தல் அரசியலை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வரேன். அவங்க எடுத்த பல முயற்சிகள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. இப்போது இதுவரையிலும் பிஜேபிக்கு வந்த தலைவர்களே ஒவ்வொரு நாளும் வந்து ஏதாவது ஒரு அரசியலை பேசிக்கிட்டே இருந்தவர் வந்து அண்ணாமலை. இதோ நான் பட்டியலை வெளியிட போகிறேன், ஏதோ இத்தனை அமைச்சர்கள் வந்து அம்பலத்துக்கு வர போகிறாங்க, அவங்களெல்லாம் நான் குற்றவாளி கூண்டில் நிறுத்துவேன், இத்தனாம் தேதி வெளியிட போகிறேன், என்னென்னவோ பேசினார். தினமும் ஒரு குண்டை தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தார். இப்போ அவரை வந்து கட்சியிலேருந்து அந்நியப்படுத்தி உட்கார வச்சுட்டாங்க. ஒரு அங்குலம் கூட அவரால் அந்த கட்சியை வந்து முன்னுக்கு தள்ள முடியலங்கிறது தான் அதுக்கு காரணம். தமிழ்நாட்டில் அவருடைய அரசியல் ஈடுபடலை. 11% ஓட்டு பாஜகவுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு சார். 11% ஓட்டு வாங்கி கொடுத்தாரு. ஏன் அப்புறம் அவரை தூக்கி எறிஞ்சாங்க? இல்லை, அடுத்த அதிமுக கூட்டணி இதெல்லாம் சொல்கிறாங்க. அதிமுக ஒன்றும் அப்படி நிபந்தனைலாம் வைக்கலையே. அதிமுக அப்படி நிபந்தனை வந்து நீங்கள் அண்ணாமலை நீக்கினா தான் நாங்கள் கூட்டணி வைப்போம்னு அவங்க சொன்னாங்க. அதிமுக அண்ணாமலையாக வந்து கூட்டணிக்கு தடையாக இருந்தார், உள்ளே பேசியிருக்கலான்னு தானே சொல்கிறாங்க. அது ஒரு காரணம் கிடையாது. அப்போ அண்ணாமலையுடைய அரசியல் வந்து பரபரப்பு உண்டு பண்ணிச்சே தவிர அதனால் வேறு எந்த பெரிய பயனும் அந்த கட்சி உருவாகலை. நயினாருடைய அரசியல் எப்படி பார்க்குறீங்க? இனிமேல் தான் பார்க்கணும். இப்போ தானே பொறுப்பேற்று இருக்கிறாரு. ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. இனிமேல் தான் அவர் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம பார்க்க முடியும். இறுதியான கேள்வி, இந்த அரசியல் களம் 2026 எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த நொடி வரையில் திமுக கூட்டணிக்கு சாதகமான ஒரு சூழலாகத்தான் தமிழ்நாடு அரசியல் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மக்களிடையே ஒரு நன்மதிப்பை பெற்றிருக்கிறது.
திமுக அரசும் பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதையெல்லாம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி இருக்கிற சூழலில் குறிப்பாக பெண்களிடையே மாணவர்களிடையே பேராதரவை பெற்றிருப்பதாக நான் நம்புகிறேன். அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான கூட்டணி மக்களின் பேராதரவோடு மாபெரும் வெற்றியை பெறும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு விடை கொடுத்தீங்க. நன்றி.